ஏஐ மூலமாக வியூஸ் அதிகரிக்கிற சீக்ரெட் இதுதான். இங்கே நிறைய பேர் ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடைய ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு யூஸ் பண்ணலாங்க. இப்போ நான் ஒரு யூடியூப் கோச்சுங்க. நான் நிறைய சேனல்ஸ்க்கு மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். நிறைய சேனல் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்டில் எங்களுடைய இன்டர்வியூ பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நாங்கள் 99% ஏஐ யூஸ் பண்ணுறோம் எங்களுடைய ஒர்க் ஃப்ளோவில். அதாவது இப்போ நீங்கள் ஒரு டைட்டில் எடுக்கணும், தம்ப்நெயில் எடுக்கணும், தம்ப்நெயில் டிசைன் பண்ணணும். அதாவது இங்கே தம்ப்நெயில் டிசைன் பண்ணி போடுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நாங்கள் போட மாட்டோம். அது ரொம்ப கேவலமாக இருக்குது. அது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் கேவலம்னு நான் சொல்லிடுறேன். கேவலமாக இருக்குதுன்னு மட்டும் சொன்னால் என்னை திட்டுவீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு காஸ்டியூம் போடுறீங்க. அதே மாதிரி காஸ்டியூமை எல்லாரும் போட்டிருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் போட்டிருக்க காஸ்டியூம் போட்டதுக்கான என்ன பலன் இருக்குது? நீங்கள் ஒரு ரிங்கு போட்டிருக்கீங்க, அதே ரிங்கை எல்லோரும் போட்டிருக்காங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் மாதிரி எல்லாருமே ChatGPT வச்சு பண்ணுறாங்க. பண்ணுறது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா இல்லை. ஆனால் அதுக்கும் சிலதுக்கு வியூஸ் போகுது. அது ஏன் வியூஸ் போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆனால் நான் இந்த வீடியோவில் டைட்டில் எடுக்கிறத பற்றியோ, அதாவது ஏஐ மூலமாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, 100 கண்டென்ட் 200 கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, இதை பற்றிலாம் நான் பேச போகிறது இல்லைங்க. என்ன பேச போகிறேன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்க போகிறது. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேல்யூ கிடைக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிஸ்டம்குள்ளே ஜம்ப் ஆக போகிறேன்னா குதிக்க போகிறதில்ல. நான் சிஸ்டம் காட்ட போகிறேன். சிஸ்டமை காட்டினோன்னே ஐயோ படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்கள் தலைவிதியை மாற்ற முடியாது. இல்லை இதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். அதாவது ஏஐ மூலயமா நம்ம பண்ணக்கூடிய அந்த மேனுவல் ஒர்க்கை 50% நேரத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஒரு 3 ஹேக் கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் யூடியூப் கோச்சிங் பண்ணுறோங்க. இப்போ நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க. அதுக்கு 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை 4 months டைமில் மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா வாரத்தில் 2 வீடியோ போட்டு, அதாவது ஷார்ட்ஸ் போடாமல் லைவ் வராமல் வாரத்தில் 2 வீடியோ போட்டு உங்கள் சேனலுக்கு எங்களால் பண்ணித்தர முடியுங்க. இதில் ஜாயின் பண்ணி பலனடைஞ்ச, அதாவது 2 வீடியோவில் மானிட்டைஸ் ஆயிருக்காங்க, 10 வீடியோவில் மானிட்டைஸ் ஆயிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் வேணும்னு பண்ணுறதில்ல. ஆனால் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட நாங்கள் இந்த மாதிரி பண்ணிடுறோம். மேஜிக் மாதிரி நடந்துருது. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் நீங்கள் பாருங்கள். எங்களுடைய இன்டர்வியூஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேக்கை நான் எதை வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ChatGPT வச்சு தான். நீங்கள் எந்த ஏஐ பிளாட்ஃபார்ம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மாடல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ChatGPTலேயே நிறைய மாடல்ஸுன்றது இருக்குது, அட்வான்ஸ்டு மாடல்ஸுன்றது இருக்குது. நீங்கள் கிளாட்லேயோ இல்லை ஜெமினிலேயோ எதில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒன் ஹேண்டில் தான் டைப் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். முடிஞ்சால் நான் ஃபாஸ்ட் பண்ணி போடுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன ஹேக்குனா டைட்டில் ஹேக். இப்போ நீங்கள் ஹவு டு கண்ட்ரோல் டயாபெட்டிஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோமே. டயாபெட்டிஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா இப்போது இந்த டைட்டிலில் 1000 வீடியோ இருக்குங்க, 1,00,000 வீடியோ இருக்கும். ஸோ இதை போட்டால் நம்மளுக்கு வியூஸ் வராது. நம்மளுடைய ரேங்கிங்கிறது ரொம்ப பின்னால் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹேக், இந்த ஒரு ப்ராம்ப்டை நீங்கள் போடுங்க. கேன் யூ ஹெல்ப் மீ ஃபைண்ட் கொஸ்டின்ஸ் பீப்புள் ஆர் அபவுட் டு ஆஸ்க் அபவுட் திஸ் டாபிக். அதாவது ஆல்மோஸ்ட் இந்த கொஸ்டின்லாம் என் மைண்டில் இருந்துச்சுன்னு வியூவர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த கேள்வியெல்லாம் என் மைண்டில் இருக்குது. இந்த மைண்டில் இருக்கக்கூடிய கேள்விக்கு வீடியோ இல்லை. இதை என்ன சொல்லுவோம்னா கண்டென்ட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹவு டு கண்ட்ரோல் டயாபெட்டிஸ்ன்னு நீங்கள் வீடியோ போட போகிறீங்கன்னா அது ஃப்ளாப் ஆயிருங்க. ஏன்னா அதில் 1,00,000 வீடியோ இருக்குது. இப்போ நீங்கள் கிளாடு பற்றி ஒரு வீடியோ போடுறீங்க. அந்த வீடியோ இப்போ கிளாட் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை பற்றி வீடியோ இல்லை, அதனால் அதுக்கு வியூஸ் போகும்.
இதுவே கிளாட் வந்து 10 வருஷம் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அதுக்கு வியூஸ் போகாது. ஸோ அந்த வீடியோவிலேருந்து சில டவுட்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து வீடியோ பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு என்டர் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஹவு டு கண்ட்ரோல் டயபெட்டிஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வியூஸ் வராது. வாட் ஆர் தி இயர்லி சைன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ், விச் ஃபுட் லோயர்ஸ் பிளட் சுகர் ஃபாஸ்ட். இங்கே பாருங்கள், நீங்கள் டயபெட்டிஸ்ன்றதை போடக்கூடாது. எந்த உணவு பிளட் சுகரை வந்து கம்மி பண்ணும், வேகமாக கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருங்க, ஒய் இஸ் மை சுகர் ஹை ஈவன் ஆஃப்டர் டேக்கிங் மெடிசன். இப்போ சர்க்கரையை குறைக்கலை, அதாவது ஒய் இஸ் மை சுகர் ஹை ஈவன் ஆஃப்டர் டேக்கிங் மெடிசன். இப்போ வந்து ஹவு டு கண்ட்ரோல் டயபெட்டிஸ், ஹவு டு கண்ட்ரோல் பிளட் சுகர்னு போட்டால் போகாது. நீங்கள் என்ன பண்ணணும், மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு சுகர் குறையலையா அப்படின்ற மாதிரி, மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறமும் சுகர் குறையலையா அப்படின்றது சுகர் குறையலையா அப்படின்ற ஒரு வீடியோ தான். உங்களுக்கு புரியுதா? இங்கே பாருங்கள், கேன் டயபெட்டிஸ் டேமேஜ் மை கிட்னிஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து டீப்பராக போகணும். அதாவது நீங்கள் ஒரு பேஸ்லைன் கொஸ்டின்ஸை வச்சு வீடியோ க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு வியூஸ் போகாதுங்க. ஹவு டு மேக் மணி, இதை நீங்கள் வந்து இப்படி மாற்றுவோமே, ஹவு டு மேக் மணி. இந்த வீடியோவில், இந்த டைட்டிலில் வீடியோ இருக்குமா இருக்காதா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருக்கும். அப்போது இதில் அபவுட் டு ஆஸ்க் அபவுட் திஸ் டாபிக் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். கேன் ChatGPT ஹெல்ப் மீ ஏர்ன் மணி. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைட்டில் போட்டுறணும். டைட்டில் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன பேசணும், ஹவு டு மேக் மணி அப்படின்றத நீங்கள் புரிய வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? அடுத்த ஹேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஹூக்கை வந்து ChatGPT மூலயமா க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ஒரு ப்ராம்ப்ட் இருக்குங்க. இந்த ப்ராம்ப்டை நான் முழுசாக போடலை. ப்ராம்ப்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஹவு டு கண்ட்ரோல் டயபெட்டிஸ் அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு என்ன வரும்னா, உங்களுக்கு என்டர் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள், ஹாவ் யூ எவர் ஒண்டர்ட் ஒய் யுவர் பிளட் சுகர் ஸ்டேஸ் ஹை ஈவன் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ஈட் ஹெல்த்தி. அதாவது உங்களுடைய பிளட் சுகர் ஏன் அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டா கூட. இது வந்து ஒரு ஹூக்குங்க. இந்த ஹூக்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் வீடியோவுடைய டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் வியூவர்ஸ் பார்த்துட்டு கிளிக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதில் என்ன பண்ணணும், அந்த வீடியோவில் சம்மந்தமுள்ள விஷயங்களை பேசணும். அந்த சம்மந்தமுள்ள விஷயங்களை பேசுகிறதுக்கு உங்களுக்கு தெரியலனா இந்த ப்ராம்ப்டை போட்டுற வேண்டியது. இந்த ப்ராம்ப்டை போட்டுட்டு வீடியோ டைட்டில் அப்படின்ற இடத்துல வந்து இந்த டைட்டிலை போட்டு விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த ஹூக் எல்லாமே வந்துருங்க. நீங்களாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ChatGPTயில் போய் ஹூக்குன்னு கேட்டிங்கன்னா கூட அது ஒரு மொக்கையான ஒரு ஹூக்கை தான் கொடுக்கும். இந்த ப்ராம்ப்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஷார்ப்பான ஒரு ஹூக்ஸாக வரும். அதாவது ஸ்டார்டிங்கில் 8 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் வீடியோவில் ரொம்ப க்ரூஷியலான ஒரு இடங்க. அந்த இடத்துல தான் வீடியோவை பார்க்கலாமா இல்லை விட்டுட்டு போகலாமான்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் முடிவு பண்ணுவாங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டு நான் இந்த ஊர், என் பேர், என்னுடைய பூர்வீகம் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஹூக்கை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோங்க. சரிங்களா? இந்த ஹூக் உங்களுக்கு வேணும்னா ஹூக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் நிறைய வச்சுருக்கேங்க. எங்களுடைய கோச்சிங் வர்றவங்க எல்லாருக்குமே இதை நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹூக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணி யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் ப்ராம்ப்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோமோ அதை பிடிஎஃபை உங்களுக்கு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஹூக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களான்னு பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுறோம். அடுத்த ஹேக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கிரிப்டில் உள்ள போரிங் மொமெண்ட்ஸை வந்து ஃபைன் டியூன் பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ நம்ம கண்ணுக்கு படாத தப்பு
அடுத்தவங்க கண்ணுக்கு படுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கிரிப்டை வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க, அது லென்த்தியாக இருக்கா, இல்லை சில இடத்துல வந்து பிளெயினாக இருக்கா. இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டோரியை நம்ம வந்து பார்க்குறோம், படத்தில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா போர் அடிக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு காமெடி, ஒரு ஃபைட்டு, ஒரு ஆக்ஷன் சீன்ஸு இது மாதிரி சம்திங் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்கிரிப்ட்லேயும் ஆட் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் ChatGPT. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்கிரிப்டை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு டிக்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த பட்டனை கிளிக் பண்ணி டீட்டெயில்டாக வந்து பேசிடுங்க. இந்த ஸ்கிரிப்டில் இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் வந்து மிஸ் பண்ணுறேன், ஸோ இதெல்லாம் நீ ஆட் பண்ணி கொடு. அதே மாதிரி போரிங் மொமெண்ட்ஸை வந்து நீ ஃபிக்ஸ் பண்ணி கொடு. ஃபிக்ஸ் தி போரிங் மொமெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஹேக்குன்றது நாங்கள் யூஸ் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து 200% யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய ஹேக்ஸ்ன்றது இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய ஹேக்ஸ் நாங்கள் வந்து ChatGPT மூலமாக பண்ணுறோம். நிறைய யூடியூபர்ஸுடைய வேலையை பாதியாக குறைக்கிறோம். நிறைய யூடியூபர்ஸுடைய பணத்தை நாங்கள் மிச்சப்படுத்துகிறோம். நிறைய யூடியூபர்ஸுடைய எனர்ஜியை நாங்கள் சேவ் பண்ணி கொடுக்குறோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வேண்டும் அப்படின்னா எங்களுடைய கோச்சிங் வாங்க. எங்களுடைய கோச்சிங் சேர்ந்து பலனடைஞ்ச பலருடைய இன்டர்வியூஸ் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.